பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் சண்டே. வேல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. தேவ ஜனங்களே, இன்றைய அருமையான வேத வாக்கு அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆம் தேவ ஜனங்களே, நாம் ஆண்டவராகிய இயேசுவை வாய்க்கொண்டு விசுவாசித்து மனம் கொண்டு விசுவாசித்து ரட்சிக்கப்படுவோமானால் நமக்கும் நம் வீட்டிற்கும் ரட்சிப்பு உண்டு, நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிப்பை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எந்த தெய்வத்தை தேடி அலைஞ்சிட்ருக்கிறீங்க வாலிப பிள்ளைகளே? ஹல்லேலூயா. நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் உங்களுக்கு இட்டர்னல் லைஃப் உண்டு வாலிப பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 16:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார் வாலிப பிள்ளைகளே. ஆம், ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி அதவன் ஆக்கினிக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஏசியா 45:22 அழகாக சொல்லியிருக்கேன். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள் வாலிப பிள்ளைகளே. நீங்களும் உங்கள் வீடும் ரட்சிக்கப்படுமானால் நாம் ஆக்கினி தீர்க்கு தப்பவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவன் அடைந்தவர்களாய் நாம் காணப்படுவோம் வாலிப பிள்ளைகளே. இயேசுவை மாத்திரமே தெய்வமாய்க்கொண்டு ரட்சிப்பு அவர் மூலமாக வரும். வாசற்படி என்று தட்டி கொண்டிருக்கிறார். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நம் கர்த்தராகிய இயேசுவை சிலுவையை நோக்கி பார்ப்போமா? நம் தாய்வாதி தேவனை கூப்பிடுவோமா? ஆண்டவரே, என் குடும்பத்தை ரட்சிங்க ஏசப்பா, என் வீடை ரட்சிங்க ஏசப்பா, எனக்கு ஞானஸ்தானத்தை தாங்க ஏசப்பான்னு கேட்போமா வாலிப பிள்ளைகளே? அப்போது உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார், உங்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை சந்திப்பார் வாலிப பிள்ளைகளே. அவர் ஒருவர் தான் தேவன், அவர் ஒருவர் தான் பரிசுத்தர், அவர் ஒருவர் தான் அற்புதர், அவர் ஒருவர் தான் ஆறுதலின் தேவன், அவர் ஒருவர் தான் எல்லாற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ரட்சிப்பு அவருடையது. கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா? ஆண்டவர் எங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் ஒருவர் தான் முடியும். தேவ பிள்ளைகளே, அவர் ஒரே தேவன் என்பதை உணர்ந்து கொள்ள ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே தேவனே, நீங்கள் மட்டும்தான் எங்களை ரட்சிக்கிற தேவன், நீங்கள் மட்டும்தான் எங்களை வல்லமையாக நடத்துகிற தேவன், எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவன் நீங்கள் மட்டும்தான் ஏசப்பா. ஆமாம் ஆண்டவரே, உங்களை விசுவாசித்து நாங்கள் தேவ மகிமையை காண்ட எங்கள் வீட்டாரை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்கள் சுவாமி. உடைய வருகையில் நாங்கள் குடும்பங்களாய் காணப்பட எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் பாவங்களை மன்னிங்க, வாலிப பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிங்க, வியாதிஸ்தரை தொட்டு சுகமாக்குங்க அப்பா. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிற மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். రాజులకు